ஆண்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். முதலாவதாக ஒரு ஆதாரத்தை சொல்வதாக இருந்தால், நேற்றைய தினம் கடைசி அமர்வுல புதுவாதங்கள்லாம் வைக்கக்கூடாது என்று தெரிந்திருந்தும் கூட கடைசி அமர்வுல சவால் விட்டார். என்ன சவால் விட்டாரு? அதாவது மாதவிடாய் பெண்கள் விடுபட்ட நோன்பை கலா செய்யணும், தொழுகையை கலா செய்யக்கூடாது. இது இஜ்மா இல்லாம குர்ஆன் ஹதீஸ்ல உங்களுக்கு சொல்ல இயலுமா? சேலஞ்சா விடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் அதுக்காக சொல்ல வரல. இப்ப என்னன்னு கேட்டா, இது சம்பந்தமா தெள்ள தெளிவான ஹதீஸ் இருந்தும் கூட கடைசி அமர்வுல இங்க கேட்க மாட்டாங்க, மற பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை என்ற ஒரு தைரியத்தில் வேண்டுமென்றே முரண்டாகத்தான் அந்த சவால் பொய்யை விட்டிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஆதாரம் இருக்கிறது. முஆதா என்கிற ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, மாபாலுல் ஹாயிலி தக்லி சௌம வலா தக்லி ஸலாத்த, மாதவிடாய் பெண் ஏன் நோன்பு மட்டும் கலா செய்கிறாள், தொழுகையை கலா செய்கிறது இல்லையே என்று கேட்டவுடனே ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி எடக்கு முடக்கா கேட்கறதெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் ஹரூரியாங்கிற பகுதியில் இருந்தாங்க, ஹார்ஜியா கூட்டம். அப்ப ஹரூரியத்தின் அந்தி, நீ அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளா அப்படின்ன உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் இல்ல, தெரிஞ்சுக்கிறது வலாக்கின் அஸ்ஸாலு, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா சொல்லுவாங்க, கான யுஸீபுனா ஸாலிக, எங்களுக்கு மாதவிடாய் ஏற்படும், ஃபனுமரு, நாங்கள் கட்டளையிடப்படுவோம், பி கலாஇ ஸௌமி, நோன்பை கலா செய்யும்படி கட்டளையிடப்படுவோம், வலா நுமரு பி கலாஇ ஸலாத்தி, தொழுகையை கலா செய்யும்படி கட்டளையிடப்பட மாட்டோம். ஆயிஷா நாய்க்கு யார் கட்டளை போடுவோம்? நம்மளா போடுவோம்? ரசூலுல்லாஹ் கட்டளை தான் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தெளிவாக ஹதீஸ்லயே இருக்கிறது, தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, நோன்பை கலா செய்யணும், மாதவிடாயில் விடுபட்ட நோன்பை கலா செய்யணும். இவ்வளவு இருக்கும்போது ஹதீஸ் இல்லாம, குர்ஆன் ஹதீஸ் இல்லாம, இஜ்மாவை காட்டாம இதுக்கு சட்டம் சொல்ல இயலுமா? இவரெல்லாம் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா? நான் கேட்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு இன்னும் சொல்ல போனா, அவங்களுடைய மதுஹப் கிதாபுலயே பஹ்ருர் ராயிக்ல இருக்கிறது, ஃபதக்லி ஸௌம லுஸூமன், நோன்பு கட்டாயம் செய்வாள், தூன ஸலாத்தி, தொழுகையை செய்ய மாட்டாள். ஏனென்றால் லிமாஃபில் குத்துபி சித்தா, 6 நூல்கள்லையும் இருக்கிறது. அவர் சொல்றாரு 6 ஹதீஸ் கிதாபுல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் வாய்ச்ச ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க. அப்ப மதுஹப் கிதாபுல உள்ளதையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒரு சபையில என்னத்தையாவது விட்டு அடிக்க வேண்டியதுங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னா, அப்படி எதையாவது சொல்றதுங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிறார் என்பதை இஜ்மாவுக்கு சேலஞ்சு பண்ணார, அந்த சேலஞ்சையும் எதிர்கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இவர் அறவே தகுதி இல்லாதவர், மார்க்கம் சொல்றதுக்கு நினைச்சதை சொல்லக்கூடியவர். கொஞ்சம் குரலை உயர்த்தி சரி மாதிரி சொல்லுவார், சவுண்ட கொஞ்சம் அதிகப்படுத்துறது ஒண்ணுதான் இருக்கே தவிர விஷயம் இல்ல. இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா என்று என்ன செய்யுங்க, நீங்களே சிந்திங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் மார்க்கம் சொன்னா என்னவாகும்? அதுவும் விவாதத்தில் கொண்டு பொதுமையில அப்படி சொல்லிட்டு போயிடலாம். விவாதம்னா பல மாதங்களுக்கு முன்னாடி ஒப்பந்தம் செய்யப்பட்டு தேடி பிரிப்பேர் பண்ணி தயாராகி வந்திருக்கிற ஒரு விஷயத்திலேயே எவ்வளவு நாலேஜா இருந்தா மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறங்க. அடுத்ததா என்ன கேட்கிறாருன்னா, நேத்தே கேட்டிருக்கிறாரு, கசர் தொழுகிறோம், 4 ரக்காத்தை 2 தொழுகிறீங்க, சரி 3 ரக்காத்தையும் 1 தொழுவல, 2 ரக்காத்தையும் 1 ரக்காத்தை தொழுவல, அதை மட்டும் முழுசா தொழுகிறீங்க, இது இஜ்மா இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ்ல காட்ட இயலுமா? அதனால இஜ்மா இருக்கான், இது இஜ்மா இல்லாம காட்ட இயலுமா கேட்கிறார். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாட்டி அதையும் தான் கசர் பண்ணுவோம், வழங்குதா? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறதுனால செய்யறோம். நாங்க என்ன செய்வோம்? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாட்டி என்ன செய்யறோம் குழப்ப மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாட்டி இல்ல, இருக்குன்னா இருக்குது, இவ்வளவுதான் விஷயம். ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல இல்லன்னு அடிச்சு சொல்றாரு. எந்த அளவுக்கு அடிச்சு சொல்றாரு? இஜ்மா இல்லாமல் இது சொல்ல இயலுமான்னு அதுக்கு நிறைய பில்டப்லாம் கொடுத்து அவர் சொல்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருக்குது. எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்றதுக்கு தகுதி நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் இஷாவை ஜம்மு பண்ணி தொழுகிறாங்க.
ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் மக்ரிபி வல் இஷாய் பிஜமைன். அரஃபாவுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது ஜம்மு செஞ்சு தொழுகிறாங்க. தொழுவும் போது சல்லல் மக்ரிப ஸலாசன் வல் இஷா ரகஅத்தைன், மக்ரிப 3ஆகவும் இஷாவை 2ஆகவும் தொழுதார்கள். இஷாக்கு தான் கஸ்ரு, மக்ரிபுக்கு இல்ல. இது சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்ங்க. ஹதீஸ் கிடையவே கிடையாதுட்டார். இஜ்மா இல்லாமல் இதுக்கு தீர்வே இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, நீங்களும் இஜ்மாவுல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு வேற சொல்றாரு. நம்மளும் இஜ்மாவுல தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா. இப்ப மகரிபுக்கு உள்ள ஆதாரம் இப்படி, ஃபஜ்ருக்கு இருக்குதான்னு தனியா கேட்டா, மகரிபுக்குள்ள வச்சு ஃபஜ்ர் விளங்கையில கரெக்ட் தான். அது ஃபஜ்ருக்கு இருக்குதான்னு கேட்டா ஃபஜ்ருக்கும் இருக்கிறது. ஃபஜ்ருக்கு எங்க இருக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு போர்ல கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க இயற்கை தேவைக்காக வேண்டி வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் லேட் ஆகுதுன்ற உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தலைமையில் மக்கள் ஜமாத் தொழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்ரூம் போயிருக்கிறாங்க. வருவதற்கு தாமதமான உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஜமாத் நடத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சு. 2வது ரக்காத் தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. சஃபர்ல, பிரயாணத்துல, போர் பிரயாணம் தானே. அப்ப வரும்போது அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, சல்லா கத்தமு அப்துல் ரஹ்மான் அவுஃபின், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை முன்னாடி நிப்பாட்டி விட்டார்கள். ஃபஸல்லா லஹும், அவர் அவர்களுக்கு தொழுவித்தார். ஃபஅத்ரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தர் ரகாத்தைன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ல ஒரு ரக்காத்தை அடைந்தார்கள். ஃபஸல்லா மஅன் நாசி அர் ரகாத்தல் ஆகிரா, மக்களோட சேர்ந்து 2வது ரக்காத்தை தொழுதார்கள். ஃபஸல்லா லம்மா சல்லம அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபின் காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்திமு ஸலாத்தஹு, சலாம் கொடுத்தவன அந்த ஒரு ரக்காத்தை எடுத்து தொழுதாங்க. 2ல கஸ்ர் இல்ல. 2 ரக்காத்து கிடைச்சா ஒன்னோட முடிஞ்சு போச்சுன்னு காட்டல. ஃபஜ்ருக்கு கஸ்ர் இல்ல, ஃபஜ்ர் முழுசா தொழுவணும். எதுக்கு ஹதீஸ்ல இல்லவே இல்லவே இல்ல, அதான் சேலஞ்சு, சவால், இஜ்மாக்கு அதான் சவால் என்று விட்டாரோ அந்த அந்த சவாலுடைய லட்சணத்தில் இருந்தும் இவருக்கு மார்க்கம் சொல்வதற்கான தகுதி அறவே இல்லைங்கிறது நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இந்த விவாத சபைகள் மாத்திரம் இல்ல, பேசுற எல்லா சபைகள்லையும் தைரியமா துணிஞ்சு வாயில எது வருது அதெல்லாம் ஹதீஸ் என்றுவார். அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துணிந்து போய் சொல்வார். அதுக்கு உதாரணமா சொல்வதாக இருந்தால், நபி இடத்துல ஒரு நபி தோழர் வந்து கேட்டாங்களாம், உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறேன். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட மறுமையில் இருப்பீங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாராம். இப்படி ஒரு ஹதீஸே இல்ல. அவர் ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாரு. போடுங்க. என்னப்பா கேட்கறது கிடையாது, எதை போய் வரும் கேட்கிற? சரி கேட்கறது சரிப்பா, அதுக்காக நீ என்ன தயாரித்து வச்சிருக்கிறது கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்தை வேகமா எதிர்பார்க்கிறிய, அதுக்கு உன்னுடைய முன் தயாரிப்பு என்ன? செயல்பாடு எல்லாம் கரெக்ட் ஆக்கி வச்சிட்டியா? அப்ப அவர் யோசிச்சுக்கிட்டே சொன்னா, நாயகமே ஒமா அழகு மின் கபீரி ஸலாத்தி வலா சியாமி, என்கிட்ட பெருசா தொழுக நோம்பெல்லாம் கிடையாது நாயகமே, நான் சாதாரண ஆள் தான். ஆனா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நான் நேசிக்கிறேன் நாயகமே. உங்களை நேசிக்கிற நாயகமே. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நேசிக்கிறீங்களா? யார நேசிப்பீங்களோ அவர் கூடயே நீங்க ஜன்னத்திலே வருவீங்கன்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய வாக்கு! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நம்ம பேணி அவங்களை மரியாதை செய்யறது நம்மள சொர்க்கத்துக்கு இழுத்துக்கிட்டு வழி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டாங்க. வழங்கச்சா. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார அது விளக்கம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார நேசிப்பது எவ்வளவு பெற்ற சிறப்பு தெரியுமா அப்படின்ட்டு அதை டங்சிலிப்பாவும் சொல்லல, அதை வச்சு ஒரு வாதமும் வேற பண்ணுகிறார். அரபியும் போடுறார். மாதத்தின் கசீரி சலாத்தின் ஒரு சியாமின்லாம் போடுறார். அந்த வார்த்தையெல்லாம் வச்சுலாம் தேடி பார்த்துட்டோம். அப்ப வந்த மனிதர் வந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாருங்கிறீங்கல்ல, அந்த ஹதீஸை நீங்க எடுத்து காட்டணும். இதை அவர் எடுத்து காட்டட்டும். அதுக்கு 2வது வாதம் வைக்குவோம். நமக்கு தெரியாம கூட எடுத்து காட்டலாம்ல, அதனால அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்து பேசுகிறோம். அடுத்ததாக வந்து இவர் எந்த அளவுக்கும் துணிந்து பொய் சொல்லக்கூடியவர் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தர் அன்பு தர்றாரு, ஒரு தடவை மறுக்கலாம்,
2 தடவை மறுக்கலாம், 3வது தடவை மறுக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. என்று யார் சொன்னதா? அன்பளிப்புகளை 3 முறைக்கு மேல் மறுக்க கூடாது என்று இது ஹதீஸ்ல வருகிறது. ஹதீஸின் கருத்துக்களை பெரியவங்க சொல்றாங்கன்னு சேர்த்துக்கிட்டாரு. அதை பாருங்க, இப்படி மார்க்கத்தில் இருக்கான்னு பாருங்க. 3 முறைக்கும் அதிகமாக மறுக்கவும் கூடாது. வேண்டாங்கன்னு ஒரு தடவை சொல்லலாம், இல்லங்க வேணாங்க. 3 தடவைக்கு மேல மறுக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கட்டாயிருந்தாங்க. வரக்கூடிய ஹதியாவை கேட்காமல் வரக்கூடியதை தடுத்தா அல்லாஹ்வே நானா கொடுத்துவேன் வேண்டாங்கிறான். அப்ப இவனுக்கு தேவையில்லை போல. அல்லாஹ் வர வேண்டியது நிறுத்திக்கிறான். ஹதீஸினுடைய கருத்துக்களை பெரியவங்க சொல்றாங்க. ஆகையினாலதான்